வித்யா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த உத்தரப்பிரதேசத்தில் 3 சகோதரிகள் ஒன்று சேர்ந்து ஒரே ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே, அந்த சம்பவம் ரொம்ப ரொம்ப வைரலாக போச்சே. ஆமா அருண், நம்ம கூட டீ டைம் நியூஸ்ல பண்ணியிருந்தோமே. அதாவது அவங்களுக்கு ரீல்ஸ் எடுத்து கொடுத்த ஒரு கேமராமேனையே வந்து 3 சகோதரிகள் சேர்ந்து கல்யாணம் பண்ணியிருந்தாங்களே, அதேதானே? அதேதான். அவங்களால பிரிய மனசு இல்லாம ஒரே பையனை நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம், நாங்க சேர்ந்து சந்தோஷமா வாழ்வோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? ஆமா. இப்போ அந்த சம்பவத்துல பெரிய ட்விஸ்ட் இருக்கு. பெரிய ட்விஸ்டா? என்னாச்சு அருண்? யாரும் டிவோர்ஸ் எதுவும் பண்ணிட்டாங்களா? சாச்சா, அப்படியெல்லாம் இல்ல. அந்த கல்யாணமே பொய்யா. என்ன அருண் சொல்ற? தாலி கட்டினாங்க, காலில் விழுந்தாங்க, மெட்டி போட்டாங்க, பொட்டு வச்சாங்க, அப்படியே உருகி உருகி கல்யாணம் பண்ணாங்களே அருண். ஆமா, அக்னி குண்டத்தை எல்லாம் சுத்தி வந்தாங்க விரல புடிச்சுக்கிட்டு. ஆனா அது எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு இப்ப அவங்களே அவங்க வாயால சொல்லி இருக்காங்க. அவங்களே சொல்லியிருக்காங்களா? டீட்டெயிலா சொல்றியா? சொல்லிட்டா போச்சு. அதாவது இந்த 3 பேரும் அவங்கள கல்யாணம் பண்ணாங்க இல்லையா? கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ரீல்ஸ் எல்லாம் போட்டாங்க. அந்த ரீல்ஸ் படு வைரலா போச்சு. இந்தியாவே திரும்பி பார்த்துச்சு. சே கண்ணா 3 லட்சத்தின் ஆசையா நம்மளே சொல்லி இருந்தோம்ல, அந்த மாதிரி இந்தியா முழுக்க அந்த பையனை பார்த்து அவ்வளோ பொறாமப்பட்டாங்க. இந்த பையனா நான் இருந்திருக்க கூடாதா அப்படின்னு எவ்வளவு பேர் நினைச்சிருப்பாங்க தெரியுமா? நம்மளாம் கல்யாணம் ஆகாம இப்படி சுத்திக்கிட்டு இருக்கோம், அந்த பையன் 3 பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல பேர் வயிறு எரிஞ்சுது. ஆமா அருண், அதுலயும் குறிப்பா 90s கிட்ஸ்லாம் வந்து அதை பார்த்துட்டு என்னப்பா இது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருந்துப்பாங்க. நீ 2K கிட்ட? ஆமா, தெரியுது மூஞ்ச பார்த்தாலே. சரி, இருந்துட்டு போகட்டும். அதனால அந்த மாதிரி நிறைய பேர் நியூஸ் வந்து வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில தான் இது வந்து போலீஸாரோட கண்ணுக்கும் போயிருக்கு, அரசாங்கத்தோட பார்வையிலையும் பட்டிருக்கு. போலீஸார் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களோட வயசு உண்மையிலே கரெக்டாக இருக்கா, இவங்க வந்து சொல்லும்போது என்னென்னா 3 பொண்ணுங்களுக்கும் மேஜர் ஆகிட்டாங்க, அதாவது 18 வயசு தாண்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் போலீஸார் மறுபடியும் செக் பண்ணுறதுக்காக வெரிஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்கு இந்த குழந்தைகள் நல அமைப்பு இருக்கும் இல்லையா, அவங்கள கூப்பிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. விசாரிக்கும் போது அந்த 3 பொண்ணுங்களையும் அந்த அலுவலகத்தில் கூப்பிட்டு போய் விசாரிக்கும் போது தான் உண்மை தெரிஞ்சிருக்கு. என்னென்னா, நாங்கள் இதெல்லாம் ரீல்ஸுக்காக பண்ணோம், எங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க, எல்லாரோட அட்டென்ஷனும் எங்கள் மேலே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணோம். நாங்கள் வந்து உண்மையாக கல்யாணம்லாம் பண்ணிக்கல, எல்லாமே போய் அந்த இடத்துல அர்ச்சகராக ஒருத்தர் உட்காந்து மந்திரம் சொல்லிட்டு இருப்பார்ல, அவர் வந்து எங்கள் கூட இருந்த அசிஸ்டன்ட் பாய். அதனால் நீங்கள் யாரும் இதெல்லாம் உண்மை நினச்சிடாதீங்க, நாங்கள் இதெல்லாமே ஃபேக்காக தான் பண்ணோம், தாலி வந்து நாங்களே கட்டிக்கிட்டோம், நெத்தியில் குங்குமமும் நாங்களே வச்சுக்கிட்டோம், இதை வந்து அந்த கேமராமேன் பையன் பண்ணவே இல்லை, அதனால் நீங்கள் வந்து இதையெல்லாம் உண்மை நம்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள் நல அலுவலர்கிட்ட சொல்லியிருக்காங்க போல. பாரேன், ஃபாலோவர்ஸ்க்காகவும் லைக்ஸுக்காகவும் பண்ண வேலையை பற்றியா? ஆமாம், லைக்ஸ்க்காக இந்த ஜென்ரேஷன் 2K கிட்ஸ் என்ன வேணா பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு சான்று அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. இதை பார்த்த நெட்டிசன்கள் எல்லாருமே கமெண்ட்டுகளை கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. பின்னா சும்மா விடுவாங்களா அருண்? இப்படி அவங்க 3 பேருமே வாக்குமூலம் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைகள் நல அலுவலரும் சரி, போலீஸாரும் சரி, அவங்கள வந்து எச்சரிச்சு அனுப்பியிருக்காங்க. இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்க ரீல்ஸ்க்காக அப்படின்னா. ஆமா, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எச்சரிச்சு அனுப்பியிருக்காங்க. அருண், சொல்லு வித்யா. அடையாளம் தெரியாத ஒரு மோசடி கும்பல் வயதான முதியவர்கிட்ட கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் ஏமாத்திருக்காங்க அருண். 1.5 கோடி ஏமாத்திருக்காங்களா? என்னன்னு சொல்லி ஏமாத்தினாங்க? மும்பையை சேர்ந்த 75 வயதான முதியவர் ஒருவருக்கு சமீபத்தில் ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. ஃபோன் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை செஞ்சுருக்கீங்க, நீங்கள் வந்து பெரிய குற்ற வழக்குகளில் சிக்கியிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் அரெஸ்ட் ஆகியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட பணத்தெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பணத்தை எங்ககிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் வந்து அதை சேஃபாக வச்சுப்போம். அதாவது அவங்க வந்து அவங்கள எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து போலீஸ் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வீடியோ காலும் வந்து அவர்கிட்ட பேசியிருக்காங்க அந்த முதியவர்கிட்ட. அவரும் வந்து நம்பிட்டாரு. ஓகே, அப்போ நம்ம பணம்லாம் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்ம அந்த நபர்கிட்ட கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்ட்ராங்கா நம்பியிருக்காரு. ஸோ அதனால அவர் ஜூன் மாசத்துல இருந்து ஜூலை மாசம் 25க்குள்ள அவர் வந்து கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் அந்த நபர்கிட்ட வந்து கொடுத்திருக்காரு. இந்த விஷயம் வந்து மும்பை சைபர் கிரைம் போலீஸாருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த முதியவரை வந்து எப்படியாவது காப்பாத்திரணும் அப்படின்றதுக்காக அவர்கிட்ட வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு, அந்த முதியவரோட வீட்டுக்கு போய் அவர்கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த முதியவரோட வீட்டுக்கும் போயிருக்காங்க. இதனால இந்த முதியவர் என்ன
பண்ணியிருக்காருன்னா கதவை திறக்காம அவர் வந்து அவருக்கு ஃபோன் மூலியமா போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க பேசினாங்க இல்லையா, அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வெளியில வந்து வீட்டுக்கு வெளியில போலீஸார் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த நபர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து பொய்யான போலீஸார், அதாவது போலியானவங்க, நாங்க தான் உண்மையானவங்க, தயவு செஞ்சு அவங்க கதவை மட்டும் ஓப்பன் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து பயமுறுத்தி வச்சிருக்காங்க. அவரும் வந்து கதவையே ஓப்பன் பண்ணல. அதுக்கப்புறமா அவரால் இவங்க வந்து பேச ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த முதியவர்கிட்ட. அதாவது இவங்க மோசடி கும்பல், இவங்க தான் உண்மையான போலீஸ், வெளியே இருக்கிறவங்க தான் அப்படின்னு சொல்லி பேச ட்ரை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு கட்டத்தில் அவரும் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு முதியவரும். அதுக்கப்புறமா கதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா எல்லா விஷயத்தையும் வந்து தெரிஞ்சிருக்காங்க. அப்பந்தான் அருண் நிறைய விஷயம் அவர் வந்து சொல்லியிருக்காரு. என்னன்னா, இவர் வந்து 1.64 கோடி வந்து அந்த பண மோசடி கும்பல் கிட்ட வந்து கொடுத்துருக்காரு. அதாவது அவங்க போலியா அவங்க தான் வந்து போலீஸ் அப்படின்னு சொல்லி இந்த முதியவரை நம்ப வச்சு இவர்கிட்ட இருந்து இவ்வளோ அமௌண்ட் அவங்க வாங்கியிருக்காங்க அருண். அப்போ டோட்டலாகவே இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டு இது எல்லாமே ஃபேக்கு, ஓகேவா? அவர்கிட்ட இருந்து பணத்தை பறிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி ஒரு நாடகத்தை போட்டிருக்கு ஒரு கும்பல். அதுவும் யார் என்னன்னு தெரியல, போலீஸ் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு ஃபேக் ட்ராமாவை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் போலீஸையே அவங்க வந்து டூப்ளிகேட் போலீஸு, நாங்கள் தான் ரியல் போலீஸ்னு வீடியோ காலில் வந்தெல்லாம் அந்த முதியவரை நம்ப வச்சுருக்காங்க இல்லையா? ஒன்றா ரெண்டா கிட்டத்தட்ட 1,64,00,000 ரூபானா சும்மாவா? எவ்வளோ பிளான் பண்ணி அந்த முதியவரை ஏமாத்திருக்காங்க பத்தியா? அவ்வளவும் பயமுறுத்தி வச்சது இருக்காங்க. ஆமா அருண். அது மட்டும் இல்லாம அருண், பொதுவா ஒரு அரசு அதிகாரி வந்து நீங்க உங்களோட அமௌண்ட்டை என்கிட்ட கொடுங்க, நாங்க வந்து சேஃபா வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அதிகாரியுமே வாங்க மாட்டாங்க. அதனால மக்கள் வந்து சேஃபா இருங்க, யாராவது உங்ககிட்ட இப்படி கேட்குறாங்க அப்படின்னா அது போய் அப்படி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் வந்து அறிவுறுத்தி இருக்காங்க. அதனால மக்களே கொஞ்சம் இந்த மாதிரியான ஃபோன் கால்லாம் வந்துச்சு அப்படின்னா உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. போலீஸ் வந்துமே நீங்க வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ண மோசடி கும்பலுக்குலாம் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, சரிங்களா? கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா எல்லாரும் பத்திரமா இருக்கலாம், பணம் சேஃபாக இருக்கும், உங்களுக்கும் மன உளைச்சல் இல்லாமல் இருக்கும். அதனால கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க. அருண் சொல்லு வித்யா. திருவண்ணாமலையில இருக்கிற இடுக்கு பிள்ளையார் கோவில் அந்த நுழைவாயில் இருக்கு இல்லையா, அதுல வந்து சிக்கி நிறைய பேர் தவிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய வைரலா நியூஸ்லாம் போயிட்டு இருக்கு. அதை பத்தி உனக்கு எதுவும் தெரியுமா? நிறைய தெரியுமே. அதாவது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த கிரிவல பாதை இருக்கும் இல்லையா, அங்கே தான் வந்து இந்த இடுக்கு பிள்ளையார் கோவில் அமைஞ்சிருக்கு. இது கிட்டத்தட்ட பல நூறு வருடங்களாக இருக்குது, ஓகேவா? பக்தர்கள் அந்த வழியாக கிரிவலம் போகிறவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நுழைவாயிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டு வர்றது அப்படின்றத வந்து ஒரு ஐதீகமாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே நுழைஞ்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த நோய் எல்லாம் குணமாயிடும், அவங்க உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குன்றது அவங்களோட நம்பிக்கை. அதை வந்து ரொம்ப வருஷமாகவே அவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க பக்தர்கள் எல்லாரும். அந்த நுழைவாயிலோட சைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னு வையேன், 1 அடி தான் அகலம் இருக்குமா, 1.25 அடி உயரம் இருக்குமா. இதுக்குள்ளே தான் பக்தர்கள் வந்து உள்ளே நுழைஞ்சு வெளியில் வரணும், ஓகேவா? அது வந்து எல்லாருக்குமே பொருந்துமா அப்படின்னு கேட்டால் சில பேர் உடல் பருமனாக இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து அவங்க உள்ள போயிட்டு வெளில வர்றது ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கும். கண்டிப்பா, ஏன்னா அது 1 அடி தான் இருக்குன்னு சொல்றீங்க, அப்பனா அது உள்ள போயிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆமா, கொஞ்சம் ஒல்லியா இருக்கிறவங்க ஈஸியா வெளியில வந்துட முடியும். கொஞ்சம் உடல் பருமனா இருக்கிறவங்களுக்கு அது உள்ள போயிட்டு வெளில வர்றது வந்து ரொம்ப ரொம்ப சிக்கலா இருக்கும். அப்படிப்பட்ட பிரச்சனை தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஆந்திராவை சேர்ந்த மணிக்குமார் அப்படிங்கிறவர் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அதுக்குள்ள போயிட்டு வெளில வர ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா அவரால் வெளியில வர முடியல. எல்லாரும் அந்த அங்க சுத்தி இருந்த பக்தர்கள் எல்லாம் அவர் ரொம்ப கஷ்டப்படுறதை பார்த்து வெளியில இழுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே அந்த இடத்துல அந்த மணிக்குமார் அப்படிங்கிறவர் மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்து போன செய்தியை நாம் எல்லாருமே பார்த்தோம். அதுக்கப்புறமே நிறைய பெண்கள் வந்து அந்த வாயிலுக்குள்ள நுழைஞ்சு வெளியில் வர ட்ரை பண்ணும்போது அவங்களால அது முடியல, உடல் சிக்கி அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு வெளியில் வர்றதை எல்லாத்தையுமே நம்ம வந்து வீடியோவில் பார்த்துக்கிட்டோம். அந்த வீடியோ கூட பயங்கரமாக வைரல் ஆச்சு. ஒரு நடுத்தர வயது பெண் வந்து அந்த இடுக்கு பிள்ளையார் நுழைவாயிலில் சிக்கி அவங்க வந்து வெளியில் வர முடியாமல் தவிச்சிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ கூட நான் பார்த்தேன். இந்த மாதிரி நடக்கிறது தொடர்கதையாக இருக்கிறதால இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், இதை வந்து நெறிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக திருவண்ணாமலை கோவில் நிர்வாகம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, உடல் பருமனாக இருக்கக்கூடியவங்க, வயது முதிர்ந்தவங்க, உடல்நிலை சரியில்லாதவங்க எல்லாருமே அந்த நுழைவாயிலுக்குள்ள நுழைஞ்சு வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அனுமதி கிடையாது, அது உள்ள நுழையறதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த ரூல்ஸை வந்து தமிழ், இங்கிலீஷு, அதுக்கப்புறம் வந்து தெலுங்கு, இந்த 3 மொழிகள்லையுமே மொழிபெயர்த்து ஒரு போர்டாகவே அந்த இடத்துல வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இன்னொரு ஐடியாவும் இப்போ இம்ப்ளிமெண்ட்
இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஐடியாவா அது என்ன அருண்? என்னன்னா இப்போ வந்து உடல் பருமனாக இருக்கிறவங்க உள்ளே போய் வெளியில் வர முடியுமா முடியாதா அப்படிங்கிறது போயிட்டு வந்தால் தானே தெரியும். ஆனால் அவங்க அதில் நுழையிறதுக்கு முன்னாடியே ஒரு ஃபிட்னஸ் டெஸ்ட் மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இரும்பு கம்பியால் ஒரு பாதை ஒன்று அமைச்சிருக்காங்க, ஒரு வழி ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அந்த வழிக்குள்ளே யார் யாரெல்லாம் நுழைய முடியுமோ அவங்களால தான் அதுக்குள்ளேயும் நுழைய முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை உருவாக்கி அந்த இடத்துல ஒரு தடுப்பு சுவர் மாதிரி ஒரு கம்பியை உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்போ பக்தர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்குள்ளே நம்மளால நுழைய முடிஞ்சிச்சுன்னா அந்த இடுக்கு பிள்ளையார் வாயிலையும் நம்மளால நுழைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போய் அப்படி வந்துகிட்டு இருக்காங்க. அதில் நுழைய முடியாதவங்களை கண்டிப்பாக யாருமே உள்ள அனுமதிக்கிறதே கிடையாதான். நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, அதனால வேணாம் உள்ள போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இங்கேயே தடுத்து அனுப்பிடுறாங்களாம். இப்படி அந்த இடுக்கு பிள்ளையார் கோவில் அந்த வாயிலுக்குள்ள நுழையிறது வந்து காலையில் 6 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் தான் அனுமதிச்சிருக்காங்களாம். அதுக்கு 2 ஷிஃப்ட்ல பணியாளர்கள் வந்து கோவிலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். அதாவது அவங்க கண்காணிப்பு பணியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பாக. வித்யா, ராகுல் காந்தி இருக்கார் இல்லையா, காங்கிரஸ் தலைவர், அவருக்கு வந்து திருமணம் செய்து வைக்கிறதுக்கு அவங்களோட சகோதரி பிரியங்கா காந்தி ரொம்ப ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க போல. உனக்கு எப்படி தெரியும் அருண்? அதை வந்து இந்த ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு போராட்டக்காரர் சொல்லியிருக்கார். போராட்டக்காரர் சொல்லியிருக்காரா? அவருக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது? அதாவது அந்த போராட்டக்காரரோட பேர் வந்து முகமது இர்ஃபான், 32 வயதாகிறது. இவர் வந்து டெல்லியை சேர்ந்தவர். இவரை தான் வந்து அண்மையில் ராகுல் காந்தி சந்திச்சார். எதுக்காக அப்படின்னு கேட்டேன்னா, இவர் வந்து இந்த ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அங்கே வந்து மனிதநேயத்துக்காகவும் அந்த தொழிலாளர்களோட உரிமைக்காகவும் நிறைய பேசினார். அந்த மீடியாக்கள் எல்லாம் நிறைய பேசினார். அது மூலமாக இவர் வந்து ரொம்ப வைரல் ஆகிட்டார். ஓகே ஓகே, அதாவது அந்த ப்ரொட்டஸ்ட்டில் இவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். ஆமாம், அந்த ப்ரொட்டஸ்ட்டில் கலந்துக்கிட்டு இந்த மாதிரியான மனித உரிமை பற்றியும் ஜனநாயகத்தை பற்றியும் தொழிலாளர்களோட உரிமை பற்றியும் பேசினதால இவர் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டார் யங்ஸ்டர் மத்தியில். இப்படி ஒரு மனுஷன் இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஆரம்பிக்கும் போது கிட்ட போயிட்டு அவர்கிட்ட கேட்குறாங்களா, சார் என்ன நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் பால்வாடி தாங்க படிச்சிருக்கேன், ஸ்கூல் பக்கம் தலை கூட வச்சு படுத்ததே கிடையாது, அப்புறம் எப்படி உங்களுக்கு இவ்வளோ பொது அறிவு இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, நான் அந்த யூடியூப் எல்லாம் பார்த்துக்கிட்டு அதிலிருந்து தான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். கூகுளில் நிறைய அந்த வாய்ஸ் டைப் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் சர்ச் பண்ணி எடுத்து எவ்வளோக்குள்ள ஒரு நாலேஜ் வளர்த்துருக்காருல. ஆமாம், நிறைய நாலேஜ் வந்து இந்த மாதிரி இணையத்தை யூஸ் பண்ணி நிறைய நாலேஜ் வளர்த்துருக்காரு. அதை பயன்படுத்தி தான் இந்த மாதிரி ஜந்தர் மந்தரில் ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டதால இவ்வளோ ஃபேமஸ் ஆகியிருந்தார். இவரோட வீட்டுக்கு ராகுல் காந்தி நேரில் போய் அவரை சந்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக போயிருக்கார் போல. ராகுல் காந்தி அவரோட வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே இர்ஃபானுக்கு ராகுல் காந்தியோட சகோதரி பிரியங்கா காந்தி ஃபோன் பண்ணியிருக்காங்களாம். ஃபோன் பண்ணிட்டு, எப்படியாவது என் சகோதரருக்கு கல்யாணம் பண்ணணும், அதுக்கு வந்து நீங்க சம்மதிக்க வைங்க, அவர்கிட்ட சொல்லுங்க கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்களாம். ஓகே ஓகே, ரெக்வஸ்ட் வச்சுட்டு ஃபோனை கட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ராகுல் காந்தி வந்திருக்காரு, நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதெல்லாம் வந்து நமக்கு ஃபோட்டோ வீடியோவாகவே நிறைய வந்துச்சு, அந்த கிளிப்பிங்ஸ்லாம். அதுக்கப்புறம் அவர் வந்து கேட்டிருக்கார், சார் இந்த மாதிரி சிஸ்டர் ஃபோன் பண்ணாங்க, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக உங்ககிட்ட கொஞ்சம் பேச சொன்னாங்க, கொஞ்சம் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போல. சரி, அதுக்கு ராகுல் காந்தி என்ன அருண் சொன்னாங்க? அவரோட முடிவில் அவர் தெளிவாக இருக்கார். என் வாழ்க்கை வந்து நான் மக்களுக்காக அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எனது நோக்கமே வந்து இந்தியாவை வந்து செழிப்பான நாடாக மாற்றணும், இந்தியாவில் நடக்கக்கூடிய தவறுகளை எதிர்த்துன்னு இப்போ மக்களவையில் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார் இல்லையா, அந்த பொசிஷனில் இருக்கிறவர் அடுத்தடுத்த வந்து இந்தியாவை எப்படி நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல நான் பாடுபடுவேனே தவிர எனக்கு அந்த மாதிரி என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்லியிருக்கார் போல். இந்த தகவலையும் இர்ஃபான் வந்து ஒரு ஊடகத்துக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது சொன்னதாக நமக்கு தகவல் கிடச்சிருக்கு. அருண், பிரியங்கா காந்திக்கு அவங்களோட அண்ணன் மேலே எவ்வளோ பாசம் இல்லை, எப்படியாவது அண்ணன் ராகுல் காந்திக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு ஒரு முயற்சியில் எடுத்துருக்காங்க. ஆமாம், அவரும் ஒரு குடும்பம், குழந்தைங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் லைஃப்பில் இருக்கணுன்றதை அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க. பிரியங்கா காந்தி அவர்கள் எதுக்காக இவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மத்திய அரசே இவங்க போராட்டத்தால் மனசு மாறிடுச்சு அப்படின்னும் போது ராகுல் காந்தி அவர்கள் மனசு மாறி கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு நினைப்புல சொல்லியிருக்கலாம். ஓகே ஓகே, பார்க்கலாம்.
வாய்ப்பு கிடைக்கலனா வாய்ப்பை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி தத்துவம்லாம் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதில் இன்ஸ்பயர் ஆனாரோ என்னவோ தெரியல, இங்கே ஒரு மாணவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தனக்கு வாய்ப்பு தராத ஒரு நிறுவனத்தோட இணையத்தையே ஹேக் பண்ணி வாய்ப்பை உருவாக்கி இருக்கார். யார் அந்த மாணவர், என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐஐடி கான்பூர் இருக்கு இல்லையா, அதோட இணையதளம் வந்து சமீபத்தில் முடக்கப்பட்டிருக்கு, ஹேக் ஆகியிருக்கு. ஹேக் பண்ணதுக்கப்புறம் அந்த சைட்டில் வந்து என்ன ஒரு டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா, சைட் ஹேக்குடு, ஆல் ஐ நீட் இஸ் ஜஸ்ட் எ ஃபேர் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெக்ஸ்ட் அதில் இருந்திருக்கு, ஒரு வாசகம் இருந்திருக்கு. இதை படித்த உடனே அந்த ஐஐடியில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கெல்லாம் ஒரே ஷாக். யாரா நம்மளோட சைட்டை வந்து இப்படி ஹேக் பண்ணுது, அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு டெக்ஸ்ட்டை போட்டிருக்காங்களே, எதுக்காக இதை போட்டாங்க, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்லாம் ரொம்ப யோசிச்சிருக்காங்க. இப்படி ஐஐடி கான்பூரை சேர்ந்த ஊழியர்கள்லாம் ஒரு மாதிரியான குழப்பத்திலேயே இருக்கும்போது ரெடிட் தளத்தில் ஒரு மாணவர் வந்து ஒரு போஸ்ட் போடுறார். என்னன்னா, அந்த சைட் ஹேக் பண்ணாங்க இல்லையா, அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அந்த ரெடிட் தளத்தில் போட்டுட்டு ஒரு பெரிய பேசேஜை வந்து அந்த இடத்துல டைப் பண்ணுறார். அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு 19 வயதான மாணவர். அவர் வந்து ஐஐடி கான்பூரில் வந்து பிடெக் சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு படிப்பில் சேரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் நிறையவே முயற்சி பண்ணியிருக்கார். ஆனால் அவர் வந்து அதில் பாஸ் பண்ணி உள்ளே போய் சேர முடியல. அவருக்கு அங்கே படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. இதனால் அவர் வந்து என்ன இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சோர்ந்து தளர்ந்து உட்காந்துடாம நம்மளோட டேலண்ட் என்ன அப்படின்னு காமிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் தான் அவங்களோட வெப்சைட்டையே நம்ம ஹேக் பண்ணிட்டோன்னா நம்மளோட டேலண்ட் எப்படி இருக்குன்றத அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதனால் உடனே அந்த வேலையை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஐடி கான்பூரோட வெப்சைட்டை வந்து அவர் ஹேக் பண்ணதா அதில் வந்து பதிவிட்டிருக்காரு. இதை பார்த்த நெட்டிசன்கள் எல்லாருமே, வாய்ப்பு வேணுங்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி சட்டவிரோத செயல்லாம் செய்வீங்களா? பல பேருக்கு நீங்கள் வந்து தவறான உதாரணமாக இருக்கீங்க, இப்படியெல்லாம் செய்யவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடில் கமெண்ட்டுகள்லாம் வருது. இன்னொரு சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாணவர் வந்து சோர்ந்து போய் உட்காராமல் அந்த தளத்தையே ஹேக் பண்ணி தன்னோட டேலண்ட்டை காமிச்சிருக்காரு. இவர் மட்டும் வெளிநாடுகளுக்கெல்லாம் போனால் வேற லெவலில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், ஏன் இவர் இங்கேயே இந்தியாவுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் கமெண்ட்லாம் போட ஆரம்பித்தாங்க. இதை பார்த்து ஐஐடி கான்பூர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு எல்லாருமே ஷாக்கில் இருந்தாங்க. ஆனால் அவங்க பண்ணதே வேற. என்னன்னா, இப்படி ஒரு சட்டவிரோத செயல், அதாவது ஒரு வெப்சைட்டை ஹேக் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சட்டவிரோத செயல் தானே. அதை செஞ்சவங்களுக்கு என்ன பண்ணணும், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் ஐஐடி கான்பூர் அதை பண்ணவே இல்லை. மாறா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எங்ககிட்ட படிக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டு இந்த பையன் இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காப்ல, அதாவது அந்த சைபர் செக்யூரிட்டி பட்டப்படிப்புக்கு நாங்கள் நிறைய தகுதி சுற்றுகள்லாம் வச்சோம், அதில் இந்த மாணவர் ஃபெயில் ஆயிட்டாரு, தேர்ச்சி பெறல. ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு டேலண்ட் இருக்கு அப்படிங்கிறத இப்படி காமிச்சிருக்காரு. அவர் காமிச்ச விதம் என்ன தவறாக இருக்கலாமே தவிர அவரோட டேலண்ட் உண்மையானது தான். அதனால் நாங்கள் அவரை தண்டிக்க போகிறதில்ல, மாறா வந்து அவருக்கு அடுத்த ஆண்டு நாங்கள் ஒரு வாய்ப்பு தரப்போகிறோம், அவர் இதே கழகத்தில் படிக்கிறதுக்கு நாங்கள் அவருக்கு ஒரு வாய்ப்பு தரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஐஐடி கான்பூர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இந்த வருஷம் ஒரு 1 இயர் வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்றதுக்காக அவங்க சொல்லித்தரக்கூடிய ஒரு சைபர் செக்யூரிட்டி பயிற்சியை வந்து இந்த மாணவருக்கு வழங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் ஐஐடி கான்பூர் தெரிவிச்சிருக்காங்க. இதை பார்த்து நிறைய பேர் வந்து, என்னங்க தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை தான் கொடுக்கணும், வாய்ப்பு கொடுக்குறீங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாணவன் செய்த செயல் தான் இணையத்தில் மிகவும் வைரலாக போயிட்டு இருக்கு. கணவனுக்காக எதையும் செய்கிற மனைவியை பற்றி புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இங்கே ஒரு மனைவி கணவனுக்காக கஞ்சா வித்திருக்காங்க. புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் இருக்கக்கூடிய கோபாலன் கடை அப்படிங்கிற ஏரியாவில் வீட்டில் வச்சே கஞ்சா விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரகசிய தகவல் வில்லியனூர் போலீஸாருக்கு கிடைச்சிருக்கு. உடனே சம்பவ இடத்துக்கு போய் போலீஸார் வந்து விசாரணை நடத்துகிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கே ஒரு ஷாக் இருக்கு. என்னன்னா, அந்த வீடு பிரபல ரவுடியான அஞ்சுகம் பிரகாஷ்ராஜ் அப்படிங்கிறவரோட வீடு. அது இந்த அஞ்சுகம் பிரகாஷ்ராஜ் யாருன்னா, அவர் மேலே அடிதடி, கொலை முயற்சி, கொள்ளை வழக்குகள்லாம் நிறைய இருக்கான். அவர் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாமூல் கேட்டு மிரட்டின வழக்கில் இப்போ ஜெயிலில் இருக்காராம். போலீஸார் வந்து கைது பண்ணி அவரை சிறையில் அடைச்சிருக்காங்க.
இந்த நிலையில தான் அவங்க வீட்டில் வந்து தொடர்ந்து சோதனை நடத்தும் போது அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கஞ்சாவை வந்து போலீஸார் பறிமுதல் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருந்த பிரகாஷின் மனைவியான ஷாலினி என்பவரையும் போலீஸார் வந்து காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை செய்கிறாங்க. அதில் தான் ஒட்டுமொத்த கதையும் தெரிய வந்திருக்கு. அந்த வீட்டுக்குள்ளே எப்படி கஞ்சா வந்துச்சு, என்ன கதை அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வந்துச்சு. என்னென்னா பிரகாஷ் வந்து இப்போ கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டார் இல்லையா, அவரை வந்து ரொம்ப காலமாக ஜாமீன் எடுக்க வந்து இந்த ஷாலினி வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்களால முடியவே இல்லை. வெறும் 19 வயதேயான இளம்பெண் வந்து ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்ககிட்ட அந்த அளவுக்கு பண வசதி இல்லாமல் அவரை ஜாமீனில் எடுக்க முடியாமல் ரொம்பவே தவிச்சு வந்திருக்காங்க. இந்த நிலையில் தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, சரி கணவனை காப்பாற்றுறதுக்காக நம்ம எதையும் செய்ய தயாராகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷோட நண்பர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்டலாம் போயிட்டு இந்த மாதிரி நான் எனக்கு பணம் வேணும், என் கணவனை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்க ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. என்ன ஐடியானா, இந்த மாதிரி கஞ்சா வித்தன்மை ஏன் உனக்கு சீக்கிரமாக பணம் கிடச்சிரும், உன் கணவனையும் வெளியில் கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னதின் பேரில் பிரகாஷோட நண்பர்கள் கிட்ட இருந்து கஞ்சாவை வாங்கிட்டு வந்து வீட்டிலேயே வச்சு வியாபாரம் பண்ணியிருக்காங்க ஷாலினி. இந்த தகவல் போலீஸாரோட விசாரணையில் தெரிய வந்ததுக்கப்புறம் போலீஸார் ஷாலினியை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. தவறு செய்துட்டு சிறைக்கு போன கணவனை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் மனைவியும் அதே மாதிரி ஒரு தவறை செஞ்சு இப்போ கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் இந்த கதை மூலமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதனால் ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா நாமளும் தப்பு செஞ்சு தான் அந்த சம்பவத்தை சரி கட்டணும் கிடையாது. நாம் நேர்மையான முறையில் இருந்தே அந்த சம்பவத்தை சரி செய்யலாம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிக்கிறோம்.